எந்த மாநிலத்திலையும் ஜாதி பட்டத்தை பின்னாடி போடாத மாநிலமே கிடையாது. ஐஏஎஸ் படிச்சவன் ஐபிஎல் படிச்சவன் கூட இங்க வர்றவன் போட்டிருக்கானா இல்லையா? சாட்டன் போட்டிருக்கான், முகர்சின்னு போட்டிருக்கான், யாதவ் போட்டிருக்கான், போட்டிருக்கானா இல்லையா? ஆனா முதலமைச்சர் கூட போட்டிருக்காரு, அங்க உள்ள முதலமைச்சர் எல்லாம் போட்டிருக்காங்க, தலைமைச் செயலாளர் போட்டிருக்காரு. ஜாதி பட்டத்தை போடுவதற்கு வெட்கப்படுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னா அதற்கு காரணம் அருமை பெரியவர்களே பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் என்பதை நினைவுபடுத்த வேண்டும்ங்கிறதுக்காகத்தான். இதை கூட பார்த்தா அதை பேசிட்டாங்க, இதை பேசிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. எது பேசிட்டு நோக்கம் நமக்கு அல்ல. இப்ப நல்லா இந்த திருநெல்வேலி எடுத்துங்க, தூத்துக்குடி எடுத்துங்க, 120 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர் மழை, வரலாறு காணாத மழை. பார்த்தா வரையிலே வெயில் வந்து சொல்றாரு. நாங்க போன பாலம் அதாவது தாமிரபரணி பாலம், இந்த பாலத்து மேல தண்ணி போகுது, பாலத்து மேல தண்ணி போனுச்சு. இப்ப பாலத்து மேல தண்ணி போனா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். இங்கே விட தூத்துக்குடி இன்னும் கூடங்கிறான், தூத்துக்குடி இன்னும் கூட. அதான் நம்ம எளிமையா பெரியார் கேட்டார், திராவிடர் கழகம் கேட்குது. சும்மா என்ன கடவுள் 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 சொல்லிட்டு என்னத்துக்கு இதுல போய் பெரியாருடைய இயக்கம் தொடங்குவதே என்ன பாத்தீங்கன்னா ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், கடவுள் நம்பிக்கை ஒழியணும், அதாவது பாத்தீங்கன்னா மூலத்தனம் ஒழியணும். இதான் சிவபெரியாருக்கு இயக்கத்துடைய கொள்கை. அன்னைக்கு காந்தி ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும்னாரு. ஏன்னா காந்தி அவ்வளவு சனாதன தர்மத்தை தூக்கி பிடிச்சவர் அன்னைக்கு காந்தி. இந்த காங்கிரஸ் ஒழியணும்னாரு. இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்தா, காங்கிரஸ் பார்த்தா திராவிட இயக்கத்தினுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குமோ அதை விட சிறப்பா இருக்கு. பாக்குறோம் இல்லையா? அதாவது இடஒதுக்கீட்டுக்காக தான் தந்தை பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளில போறாரு. பிற்படுத்தப்பட்ட அதாவது அவர் என்ன கேட்டாருன்னா 50% எங்களுக்கு கொடுங்க, 50% பார்ப்பன வச்சுக்கிட்டோம், பாக்கி 50% பார்ப்பன அல்லாதவர் கொடுக்கணும் தான் கேட்டாரு. ஒரு மாநாடு 2 மாநாடு இல்ல, 5 மாநாடு போராடுறாரு பெரியார். 5 மாநாடுலையும் பாத்தீங்கன்னா அவருடைய கொண்டு வர தீர்மானம் தோற்கடிக்கப்படுது. தோற்கடிக்கப்படுதுல வேற கோபம் வந்துதான் காஞ்சிபுரம் மாநாட்டில் வெளியாகி இந்த மாதிரி வேலை காந்தியை ஒழிப்பதுதான், காங்கிரஸ் ஒழிப்பதுதான் வெளியில வந்தாந்து சிவபெரியார் இயக்கம் தொடங்குறாரு. இன்னைக்கு என்ன எழுதி பாத்தீங்களா? ராகுல் காந்தி பேசுறாரு, ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு வழங்குவதற்கு முதல் ஜாதி கணக்கெடுப்பு எடுப்போம். எங்க ஆட்சி வந்த உடனேயே வந்த முதல் வேலைய பாத்தீங்கன்னா ஜாதிய கணக்கெடுப்பு தாங்கிறார். அதுக்கு நேர்மாறா ஒரு கட்சி இருக்கு, அதுக்கு நேர்மாறா இல்ல இல்லங்க அதான் சனாதனம் அப்படிதான் இருக்கணும், அதான் பிரம்மா அப்படிதான் படைச்சிருக்காரு, எல்லாம் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கான். பிராக்மோ நோஷிய முகமாலி பாகு ராஜன்ய கிருத ஊருத தஷ்யத்வைஷ பத்யாம் சீத்ரோசாயத பிரம்மாவுடைய நெற்றியிலே பிராமணர்களும் அவங்க எல்லாம் எங்க பிறந்தவங்க, எல்லாம் நெத்தியில பிறந்தவங்க. பிரம்மாவுடைய நெற்றியில மனு தர்மத்தை எழுதிட்டாங்க, வேற ஒரு சாதாரண வேலைக்கு வேண்டாம். பிரம்மாவுடைய நெற்றியிலே பிராமணர்களும், தோள்பட்டையிலே சத்திரியர்களும், துடையில வைசியர்களும், காலிலே சூத்திரர்களும் எப்படி எழுதி வச்சிருக்கான் பாருங்க. அவங்க வேலை என்னையா வேலை? சூத்திரர்களுக்கு என்ன வேலை? விவசாயம் பார்க்கறது, செருப்பு தைக்கிறது, குடம் வாத்திக்கிற குடை தைக்கிறது, அதே போல இழுக்கிறது. இந்த வேலையெல்லாம் நம்ம ஆளு கடை ஓடி வேலையெல்லாம். ஐயர் ஐயங்காருக்கெல்லாம் என்ன வேலை? ஒரு சின்ன மணி எடுத்துக்கிறது, கோயிலுக்கு போறது, மினக்கள் சிரமப்படாம அடிக்கிறது, மணி அடிக்கிறது. ஓ மகாகணமே, ஓ உண்டோதராயணமே, ஓ மோதகாயணமே, ஓ மூஷிகாயணமே, ஓ கிரேசுராயணமே, ஓ சூசாயணமே, ஓ ஏகதந்தாயணமே, ஓ கபிலாயணமே, கஜகர்ணாயணமே. நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஒண்ணும் முடியாது. ஓம் சுக்லம் குருதரம் ஜர்விடம் பிரசல் நமதரம் சாந்தகே சமர்ப்பியாமே. ஏம்மா தேங்காய் கொடுத்தா டக்குன்னு உடப்பான், பெரிய முடியாம எடுத்துக்கிடுவா, சின்ன முடியும் நம்மள்ட்ட கொடுத்துருவோம். பேசா இருப்பேன், நன்னா இருப்பேன், கொடுக்குற பகவான் கூரையை பொத்துன்னு கொடுக்குமா. நான் அதுக்குதான் உங்களை கேட்கிறேன். தூத்துக்குடியில 120 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. இந்த தூத்துக்குடியில நெல்லையில கடவுளே இல்லையா? நெல்லையை புறலாம் இல்லையா? இங்க கர்த்தர் இல்லையா? இங்க அல்லா இல்லையா? இங்க 33 கோடி தேவர்கள், 46 ரிஷிகள், கிண்ணறர் கிம்புரர், அட்டத்துக்கு பாலகர், நந்தி நாரதர், ஆலமரஞ்சாமி, அழுதமரஞ்சாமி, புங்கமரஞ்சாமி, புளியமரஞ்சாமி, ஒதியமரஞ்சாமி, தும்பச்செடி சாமி, துளசிச்செடி சாமி, நாய் சாமி, பன்றி சாமி, காக்கா சாமி, கழுத சாமி, குதிரை சாமி, மாடு சாமி, மாடு போடுற சாணி சாமி, கர்த்தர் சாமி, ஆரோக்கிய மாதா சாமி, அல்லா சாமி, உறவு சாமி நினைச்சது. இந்த மழையை தடுத்துச்சா? ஏன் ஒரு அளவோட இருக்க வேண்டியதானே? நமக்கு ஒரு 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் பேசா போறது சராசரியா? இப்ப பேசக்கூடாதா? பகவானுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதா? எல்லாம் மேல நம்மளும் சொல்லிட்டு இருக்காங்க, மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான், எல்லாம் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான். என்னத்த மேல இருந்து அவன் பாத்துக்கிட்டு இருக்காங்க? இல்லங்க பெரிய சக்திங்கிறான். கோயில்ல திருட்டு போகாத நாள் பாக்கி இல்லையா? கோயில்கள்ல திருட்டு போகாத நாள் பாக்கி இல்லை. சொல்வதற்கு நல்லா கேட்கறது நல்லா தான் இருக்கு. கொளவீடையம்மா, ராஜகாளியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்தும்மா ரெய்யம்மா, பத்திரகாளியம்மா, முண்டக்க நெய்யம்மா, எங்கசன் நெய்யம்மா, குங்கும கோதையர், அன்னையர் சோதையர், செந்தூர தெய்வானை, சிங்கார பூபோரி, அன்னை வீசாலாச்சி, சவுடாம்பாவரும்பாச்சி,
சுந்தரனிலேயே சௌந்தரமானியே வள்ளி அம்மா எங்கள் அள்ளி அம்மா தங்க செல்லி அம்மா செல்ல கொல்லி அம்மா அது அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா அவள் முப்பாத்தம்மா அவள் எப்பாத்தம்மா செங்காரி ஒய்யாரி சங்காரி உமையாம்பா மண்மாரி பொன்மாரி செல்லாயி கிளம்பாய் மருவத்தூராடி வா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கந்திறந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா. கோயில்ல தான் பாட்டு ஓடுது, மாரியம்மன் தாலி இறந்து போயிடறான். வேற ஒண்ணு எட்டியெல்லாம் இருக்குது, அங்கேயே இருந்துட்டு அவன் பாட்டு மெதுவா போறான். பார்த்தா கேட்கல, யார் யார் பார்த்து சொல்றாங்க, சிசிடிவி கேமரா பார்த்து சொல்லுது, அறிவியல் பார்த்து சொல்லுதே தவிர இப்ப காவல்துறைக்கு பெரிய பாதுகாப்பு அரண் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள்கிட்ட போய் அவங்க கொஞ்சம் திருப்பி அதெல்லாம் அவருக்கு என்ன தெரியும். அவருக்கு இங்க சிவலிங்க நிதிக்கு சாக்கடை வெட்டு போறான். ஆரோக்கியமான கோயில் வாசல்ல உண்டியல் இருந்தா உடச்சுக்கிட்டு அவன் பாட்டும் போறான். என்ன ஏதுன்னு கேட்கல, மானா எதுவும் கேட்டிருக்க கேட்குமா? அது சில இடங்கள்ல பாத்து அவங்க கூட இந்த உண்டியல் வைக்கிற நம்பிக்கை இருக்கக்கூடாதுப்பாங்க. சில கோயில்ல நல்லா நிறைய உண்டியல் வச்சிருக்கான், அவன் பாட்டு உடச்சிக்கிட்டு போறான். மாதா கையில உள்ள குழந்தைய வச்சுட்டு அப்படியே நிக்குது, பேச்சு மூச்சு இல்லாம நிக்குது. நானும் விவரம் தெரிஞ்ச காலத்துல பாக்குறேன், அந்த குழந்தை வளரவே இல்லைங்க, அத்தனோண்டு எனக்கு அப்படியே தான் இருக்கு, கையில வச்சுக்கிட்டு இருக்கு. லாரிக்காரன் போய் தள்ளி விட்டு அவன் பாட்டுக்கு போறான். அப்பயும் குழந்தை கீழே விழுது, மாதா அப்படியே தான் நிக்குது. அப்புறம் மறுபடியும் பாதிரியார் வந்து அப்புறம் கொத்தனார் அப்படி கொண்டு வந்து அதை சிற்பியை கொண்டு வந்து மறுபடியும் மாதா எடுத்து கையில கொடுத்து நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நாங்க கிண்டல்களுக்காக சொல்லல, இப்படி ஒரு பகுத்தறிவு பிரச்சாரத்தை தலையில அடிக்கணுங்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா மதத்தை கொண்டு வந்து புகுத்து குழந்தை ராமர் 1800 கோடிக்கு போய் கோயில் கட்ட முடியும் ஒரு அரசாங்கத்தால். நல்லா யோசிச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க, ஒரு 1800 கோடிக்கு ராமர் கோயில் கட்ட முடியுது. அதுல ஒன்னே ஒண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, ராமர் கோயில் கட்டது ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாரும் இங்க வாங்க 2400 ரூபா 2500 ரூபா நாங்க செலவு பண்ணா வர்றோம்னு சொல்லி நம்ம ஆளு போயிட்டு வரோம். இங்க பதிலாக நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ 2வது ஷிஃப்ட் கூட எப்படி பணம் அவங்க கொடுக்குறாங்களா இல்ல இவங்களா போட்டு போறாங்களான்னு தெரியல. இப்போ ஒரு செட்டு மறுபடியும் செட்டு ஒன்று போகுது. செட்டெல்லாம் போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க, செட்லாம் மக்கள் போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க, ஏன் அப்பா இங்க ஒண்ணுமே இல்லையா? எப்ப சொல்றாங்க, ராமர் கோயில் தான் இருக்கான், வீடு ஒழுங்கா இல்ல, வாசல் ஒழுங்கா இல்ல, சுகாதாரம் இல்ல, போக்குவரத்து இல்ல, சாதியான சாப்பாடு இல்ல, ரொட்டியை தவிர வேற ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, உருளைக்கிழங்கு தவிர வேற ஒண்ணு இல்ல. நீ எவ்வளவு வசதியான வாய்ப்பு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எப்ப தெரியுதுன்னா, உத்தரப்பிரதேச போய் அயோத்தியை பார்த்தது போல மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு தெரியுது. நம்ம மக்களுக்கு ஏன்னா அவ்வளவு பின்தங்கி கிடக்கு. 1800 கோடி ரூபாய். நல்லா யோசிச்சு பாருங்க, அறுபது நினைச்சு பாருங்க அறுவை பெரியவர்களே. அப்ப இந்த சமூகம் எப்ப மாற்றத்தை நம்ம விரும்புறது, மாற்றம் எப்ப வர்றது? கொரோனாங்கிற ஒரு நோய் வருது. கொரோனாவில் பார்த்தா நமக்காக வந்ததல்ல, எந்த நாட்டிலிருந்து உற்பத்தி ஆனதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சீனான்னு சொல்லிட்டு இருக்கான், இன்னும் உறுதிப்படுத்தல. இதுவரைக்கும் கொரோனாவுக்கு எந்த நாட்டிலிருந்து வந்துச்சுன்னு உறுதிப்படுத்தல. உலகம் முழுவதும் அந்த நோய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. பல பேரை நம்ம இழந்திருக்கோம். இதுல யாரு நன்னு வித்தியாசம் இல்லாம இல்ல இந்த மதம் அந்த மதம் எல்லாம் பார்த்து போகுது. அது சீக்கிய மதத்துக்கும் போகுது, இஸ்லாமிய மதத்துக்கும் போகுது, கிறிஸ்தவ மதத்துக்கும் போகுது, இந்து மதத்தவங்களே அழைச்சிட்டு போகுது. ஏன் முத மீனாட்சி அம்மன் கோயில் பட்டதுக்கு தான் கொரோனா வந்துச்சு. அந்த ஏரியாவுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பட்டதுக்கு தான். மீனாட்சிக்கு வராது, ஏன்னா அது உயிர் இருந்தாவில் வரும். மீனாட்சிக்கு வராது, சுந்தரேஸ்வரருக்கெல்லாம் வராது. ஏன்னா நீங்க அதுக்கு வந்துடும் பயப்பட வேண்டியதில்லை. மீனாட்சி அம்மன் கோயில் பட்டருக்கு வந்துச்சு, பட்டருடைய அம்மாவுக்கு வந்துச்சுன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போய் கிடக்கு. அவன் பார்த்து விஞ்ஞானி இரவுலாம் போராடுறான். ஒருத்தர் கோவிஷீல்டு கண்டுபிடிக்கிறான், ஒருத்தர் ஸ்புட்னிக்னு கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா ஊசியை போட்டு ஓரளவுக்கு கொரோனாவை கட்டுப்படுத்தி கொண்டு வர்றாங்க. வித்தியாசமா நம்ம பிரதமர் சிந்திச்சார் பாருங்க. நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் கவச வாகனம் போட்டுக்கிட்டு இங்க வரைக்கும் வந்து பார்த்தாரு, திருநெல்வேலி வரைக்கும் வந்து பார்க்க போனார். பார்த்தாரு தமிழ்நாடு முழுவதும் மருத்துவமனைகள்ல போய் ஏன் அவரு போய் பாக்குறாருன்னா, அவரு போய் கொரோனா போய் ஊசி போடுறது இல்ல. ஒரு முதலமைச்சரே களத்துல இறங்குறாருன்னா பாக்கி மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலா நிற்பாங்க, காவல் அரணா இருப்பாங்க, பாதுகாப்பாங்கன்னு ஒரு முதலமைச்சரே களத்துல போய் நிற்கிறார். இது தமிழ்நாடு. இந்தியாவுடைய பிரதமர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, கொரோனாவை கட்டுப்படுத்துறது அவர் ஒண்ணு கண்டுபிடிச்சார். அவர் வித்தியாசமானவர் இல்லையா? கொரோனாவை கண்டுபிடிக்கிறது அவர் கண்டுபிடிச்ச ஆயுதத்தை பாருங்க, இரவு 9 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுங்க. அது பெரிய அதிசயம் தான். ஏன்டா லைட்டை 9 மணிக்கு ஆஃப் பண்ண சொல்றாரு? முன்னாடியே மக்கள் தொகை கூட இருக்கு, இந்தியா வந்து சீனாவை தாண்டி போயிட்டு இருக்கோம், ஏன்டா ஆஃப் பண்ண சொன்னார்? பார்த்தா 9 மணி 9 நிமிஷத்துக்கு நிறுத்துங்க. அதுக்கு ஒரு டைம் 9 மணி 9 நிமிஷம் ஒத்தப்படையில் வரணும் போல இருக்கு. 9 நிமிஷம். சரி, அது அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொரோனா வந்தா லைட் ஆஃப் பண்ணி விட்டு எல்லாரும் கையை தட்டுங்க, எல்லாரும் வீட்டில் உள்ள தட்டு தகராறு தான் எடுத்து அடிங்க, டார்ச் லைட்டை மேல அடிங்க பாருங்க. அந்த ஆடு உண்மையிலேயே வெளிநாட்டுக்காரன். நீங்க யோசிச்சு பாரு, வெளிநாட்டுக்காரன் இங்க என்ன நினைப்பான்? இப்படி ஒரு மடையனா உலகத்துல இருப்பான் ஒரு நாட்டு நமக்கு பிரதமர், நமக்கு மரியாதைக்குரியவர்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளே அப்படிதான் நினைப்பான். இந்த மக்கள் என்ன நினைப்பான்? ஒரு பிரதமரே லைட் அடிக்கணும்னா கொரோனா என்ன மேலே வருது அங்கிறது, கிருமி லைட் அடிச்சு கொரோனா கண்டுபிடிச்சு விடலாமா? இப்படி ஒரு நாட்டிலோட பிரதமரே அப்படி இருக்காருன்னா
இப்ப இந்த இயக்கத்துடைய பிரச்சாரம் எவ்வளவு தேவை நீங்க எல்லாம் அருகுந்து எடுத்து பாருங்க. தொட்டாலே தீட்டுட்டாயா, நம்மளை தொட்டாலே தீட்டுட்டாயா, பார்த்தாலே பாவம்ட்டாயா, நிலப்பட்டாலே தீட்டுட்டாயா, கிட்டே வரக்கூடாதுனாயா, எட்டியே நில்லுனாயா, உழைக்கிறவனுக்கெல்லாம் மரியாதை இல்லையா, உழைக்கிறவனுக்கெல்லாம் மரியாதை இல்லையா. சொல்ற பணங்கள் கண்டு வெள்ளை சக்கரையை பயன்படுத்தாதீர்கள், பணம் கற்கட்டை சாப்பிடுங்கள். பணம் கற்க சொல்ல கேட்கறது இருக்குல்ல, பணம் கற்கனுடைய அல்வா பனை சிறப்பு சொல்றோம்ல, பணம் வரதுல ஏறுறது எவ்வளவு சிரமம், ஏறி அந்த பதவி எடுக்கிறது எவ்வளவு சிரமம், அந்த பதவி எடுக்க காய்ச்சறது எவ்வளவு சிரமம் யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி காய்ச்சி இந்த மக்களுக்கு அறிவுபூர்வமாக அறிவியலுக்கு உகந்த, மனித நேயத்துக்கு உகந்த, மனித வாழ்வுக்கு உகந்த அந்த பணங்கள் கண்டு கல்ல கூட கணக்க வச்சுக்கலாம் என்ன மோசமா போயிட்டு. இப்படி இறக்கணவங்களை உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத தொழிலை செஞ்சவங்களை இந்த நாட்டில் என்ன சொல்லி வச்சிருந்தான், என்ன சொல்லி வச்சிருந்தான், நாடார் நாடப்படாதாம். அதான சொன்னா, அதான சொன்னா, அப்படிதான் ஒதுக்கலாம். திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள அனுமதி உண்டா, கோயில் கட்டுறவங்க நமக்கு அனுமதி உண்டா? ஏன் துணியை எடுத்துக்கிட்டு போய் துவைச்சி அயன் பண்ணி கொண்டாந்து பல பலன் கொடுக்கிறாங்க. என்ன பண்ணி வச்சான், திருநெல்வேலி இருக்காங்க புறதை ஒண்ணான் இருந்தாங்க, புறதை ஒண்ணான் இந்த மாவட்டங்க, மற்ற மாவட்டம் எங்க மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தான், தஞ்சாவூர் மாவட்டத்தில் புறதை ஒண்ணான்னு கிடையாது. இந்த மாவட்டத்தில் புறதை ஒண்ணான்னு ஒரு ஜாதி இருந்துச்சுயா. வேலை என்ன அவங்களுக்கு, புறதை ஒண்ணா எப்போ போகணும், இரவு எல்லாரும் படுத்து தூங்கினது பிறகுதான் போகணும். இதெல்லாம் வரலாறு ஞாபகத்துக்கு வச்சுங்க. ஏன்னா நமக்கு பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய தெரியுது, அஜித்த தெரியுது, 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம் எடுத்தது தெரியுது, யாரு கதாநாயகா நடிச்சது தெரியுது, மறுபடியும் 20 தடவை பார்த்துட்டு மறுபடியும் பார்க்க போறேன்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் சில பேரு. நான் பிறக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு, நான் பிறந்துட்டேன், இனிமே நான் வந்து தளபதி படத்தை பார்ப்பேன், நான் வந்து தளபடத்தை பார்ப்பேன் பேட்டி கொடுக்குறான் மத்தியில. நான் இனிமேல் தளபடத்தை பார்த்துருவேன். அப்ப நான் பிறக்கல, ரொம்ப உண்மையிலேயே பிறக்காம இருந்த வரைக்கும் நல்லதுதான், பிறக்க பிறந்து வர போறேன் அப்படிங்கிறான். பல பேருடைய வரலாறு அப்படியே அதான் இது ரொம்ப இதா வச்சிருக்காங்க, அப்படியே A to Z வரைக்கும் வச்சிருக்காங்க. நயன்தாரா எங்க உள்ளது, எப்போ வந்தது, என்ன நடிச்சது, எந்த படத்தில் நடிச்சது, எவ்வளவு பணம் வாங்குது, அவர் எவ்வளவு வாங்குறாரு, இவ்வளவு வாங்குறாரு, இதெல்லாம் தெரியுது. அதுக்காக சொல்ல வர்றேன். இந்த புரதவர்களாங்கிறவரு என்ன பண்ணணுமா, இரவு எல்லாரும் தூங்கிய பிறகு, கவனிங்க, எல்லாரும் தூங்கிய பிறகு அவர் வீடு வீடா போகணும். வீட்டு திண்ணையில அவங்க பயன்படுத்திய அழுக்கு துணியை வச்சிருப்பாங்க. அந்த அழுக்கு துணி எடுத்துட்டு போய் அவரு பாத்தீங்கன்னா கண்காணாத பகுதிக்கு தாமிரபரணி ஆற்றில் எங்கே இடத்துல துவைக்கணும். துவைச்சு பாதுகாப்பா கொண்டு வந்து இரவோட இரவா, அன்றைக்கு இல்ல, அன்னைக்கு அடுத்த நாள் இருக்கலாம், அடுத்த நாள் இருக்கலாம், இரவோடு இரவா கொண்டு வந்து இங்க கொண்டாந்து வைக்கணும். எந்த இடத்துல துணி வச்சாரோ அதே இடத்துல மறுபடியும் வைக்கணும். இவங்க அவர் மூஞ்ச பாத்திரக்கூடாது, இரவுல நிழல் விடப்படாது, அது பறந்து வேலை இல்லை, இருந்தாலும் அவங்க மூஞ்ச பார்க்க கூடாது. அதனால இவங்க வைக்கிற காசை எடுத்துக்கிட்டு போகணும். நாட்டில் இருந்துச்சா இல்லையா, யோசிச்சு பாருங்க, அறுபது நினைச்சு பாருங்க, அருமை பெரிய நாட்டில் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கும் செருப்பு தைக்கிற தொழிலாளி 112 டிகிரிக்கு கீழே உட்கார்ந்துருக்கானா இல்லையா? இன்னைக்கும் செருப்பு தைக்கிற தொழிலாளி 112 டிகிரிக்கு கீழே உட்கார்ந்துருக்கானா இல்லையா? கிழிஞ்ச கொடையோட உட்கார்ந்துருக்கானா இல்லையா? செருப்பு தைக்கிறது அவ்வளவு சாதாரணமா? முடி வெட்டுறது அவ்வளவு சாதாரணமா? மயிறு தானே நினைச்சுக்கிட்டு கூடாதீங்க, மயிறு தானே நினைக்க கூடாது. எல்லாரும் எல்லாம் வெட்டி போட முடியுமா? எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, மீச ஒரு 35 வயசுல லேசா நிறைக்க ஆரம்பிச்சிடும். நிறைக்க ஆரம்பிக்கிற என்ன பண்ணுவோம், ஐயா எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டுட்டாரு, தைரிய அடிக்கல, தற்பிட்டு 6000 ரூபாய் இருக்காரு, எத்தாவில் உட்காந்துருக்காரு. சில பேர் வெக்கப்படுறாங்க, கட்டியா ஒரு முடியை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கருப்பா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு 35 40 42 லேசா வெளில ஆரம்பிச்சிருது. அப்ப ஒரு திருமணத்துக்கு போறோம், இல்ல ஒரு உறவுக்காரங்க வீட்டுக்கு போறோம், இல்ல வெளியில போறோம், அந்த நடத்த போய் நம்ம கொஞ்சம் இடைஞ்சலா தெரியுது. அப்ப என்ன பண்றோம், காலையில எதுவும் சேவிங் பண்றதுக்கு நம்மளா சேவிங் பண்ணா ஈஸியா போயிருவேன்னு சேவிங் பண்ணிட்டு கத்தரிக்கோள் எடுத்துட்டு கிட்ட கொண்டு போய் அப்படியே கை நடுக்குது. இப்படி என்ன பண்ணுது, கை நடுக்குது. ஏன் கை நடுக்குது? இவர் எப்பயும் கத்திரிக்கோளை பிடிச்சது இல்லை, போற இடம் எங்க போகுது, மூக்கு கிட்ட போகுது, மூக்க வெட்டிவிட்டா என்ன பண்றது, அப்ப நெருக்கடி ஆகுது. சில பேருக்கு அப்படியே ஆடுது. மனைவியை கூப்பிடுறாரு, மாலதி என்னங்கிறிய, அந்தம்மா என்ன ஒண்ணு இல்ல, ஒரு கட்டிங் போட்டாலாம் இதை கட்டிங் பண்ணலாம் உங்களுக்கு, எதை 2 நலத்த மயிரை வெட்டுறதுக்கு கட்டிங் பண்ணாப்பா, கட்டிங் பண்ணலாம், கட்டிங் பண்ணலாம் உங்களுக்கு. உள்ள அந்தம்மா சரிங்க, நான் பணம் தரேன், போய் சேவிங் பண்ணிட்டு போங்க, இதே வேலையா போயிட்டு உங்களுக்கு. காலையிலே கட்டிங் போட்டு நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்களா நீங்க? ஐயா 2 மயிரை கட் பண்ண முடியல ஐயா. ஒவ்வொருத்தன் முடி வெட்டிருக்கான் பாருங்க, அதாவது கிராப் வெட்டிருக்கான், எத்தனை விதமா கட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் அருகும் நினைச்சு பாருங்க, இந்த கிராப் வெட்டுற முறையை பாருங்க. நீங்க இந்த கிருதாவில் ஒரு 7 வாய்க்கால வெட்டி வருவான், இந்த கிருதாவில் ஒரு கரிகால் சோழன் தான் கன்னடையை கட்டினவன். கரிகால் சோழருக்கான கன்னடையை கட்டி
பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பிரிச்சு விட்டுருக்காங்க. வெண்ணாறு, வெட்டாறு, குடமுடி ஆறுன்னு தஞ்சை மாவட்டத்தில் ஆறுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். கரிகால் பெருவளத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செஞ்ச வேலை. அந்த வேலையெல்லாம் இப்போ யாரா பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க, நம்ம இளைஞர் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இதுல 7-8 வாய்க்கால வெட்டி, இதுல 7-8 வாய்க்கால வெட்டி பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அப்படி துண்டு துண்டா வெட்டி விட்டுருக்காங்க. எதுக்கு வெட்டுறான்னு தெரியல. சில பேர் கட்டம் கட்டமா வெட்டி விட்டுருக்கான். தலையிலே டைமண்ட் போட்டிருக்கான், தலையிலே டைமண்ட் போட்டிருக்கான், ஆட்டின் போட்டிருக்கான். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா மீசையை மேல விடணும்ன்றான், இன்னும் சில பேர் மீசையை கீழே விடணும்ன்றான், இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த நடிகர் மாதிரி மீசை வைக்கணுங்கிறான். இவ்வளவும் பண்ணி இவ்வளவும் சிறப்பா செஞ்சு விடுற அந்த தொழிலாளிக்கு இந்த சமூகத்தில் என்ன மரியாதை அருகுன்னு நினைச்சு பாருங்க. அருமை பெரியவர்களே, நான் சொல்றதெல்லாம் நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு முடித்திருக்கிற தொழிலாளிக்கு, ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு, ஒரு பனையேற தொழிலாளிக்கு, விவசாய தொழிலாளி தான் மரியாதை. சூத்திரன் சொல்றான், ரொம்ப சிறப்பான தொழில் தான். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, அது பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே, நாம் சேமமுறை வாழ்வதெல்லாம் உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம் வாழ்ந்துடுது நம்ம கையாலே. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை. அதாவது அதுக்கு விட சிறப்புக்குரிய தொழில் எதுவும் இல்லைங்கிறார். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டோம் என்பார்கள் விளைகிறார்களே திருவள்ளுவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர். உழவினால் கைமடங்கின் இல்லை. உழவு தொழிலை செய்யறவன் நிறுத்திட்டான்னா இந்த நாட்டில் எவனா இருந்தாலும் செத்து தான் போவான். இல்லைங்க அவர் பாதிரியாருங்க கரெக்டா கர்த்தர் கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார். பரமண்டலங்களுக்கு பிதாவே முடைராஜ்யவர்களாக முடை சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதை போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. சோறு வராது, கத்திட்டு சாக வேண்டியதான். ஞாயிற்றுக்கிழமை சாக வேண்டியதா, திங்கக்கிழமை சாக வேண்டியதா. சோறு வேணுமா இல்லையா? விவசாயம் தானே. அது வந்து யோசிச்சு பாருங்க. அவர் தான் அப்படியா அப்படின்னா இல்லங்க, அவர் வந்து அசுரத்துங்க, அவர் ரொம்ப சிறப்புக்குரியவர்கள். அவர் வந்து பள்ளிவாசல் 5 தடவை தொழுவாருங்க. அவருக்கு சோறு வந்துருங்க. யார் அல்லா போடுவாரா? லா இல்லல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி அல்லாஹ்னாலும் சோறு வராது, செத்துத்தான் போகணும். யாரு சொல்றா? திருவள்ளுவர் சொல்றாரு. கமலா குஜகுமதோ நிஜதாரு நிசாதுலனே. சோறு வராது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கந்த சஷ்டிக்கு வந்து மண்ணாலும் வந்துருமா? ஜககன 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 மோக 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 நக 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 டிகே குண டிகே குண டிகே குண டிகே குண ரா 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 ரீ 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 ரோ 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 டகு டிகு 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 டங்கு டிங்கு. புரியுதா உங்களுக்கு? யாருக்கு புரியும்? எனக்கு என்ன புரியும் திட்டிக்கல. அதுல உள்ளதான் புரிய வாடுறேன். தமிழ்ல கொஞ்சம் வரும். என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புடை நெற்றியை புனிதவேல் காக்க முப்பத்திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை திருவேல் காக்க என் இளங்கழுத்தை இனியவேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க. என்ன அந்த பாட்டுல வருதுன்னா, மூக்க காக்க, வாய காக்க, பல்ல காக்க, காத காக்க, கழுத்த காக்க. ஏன் ஒட்டுமொத்தமா முருகா என்ன பாதுகாத்துக்கணும் வேலை முடிஞ்சு போச்சு. இது என்னங்க பிரச்சனை இல்லை? முருகா என்னையும் பாதுகாத்துக்க, பக்கத்துல வரலையும் சேர்த்து பாத்துக்க, நாட்டையும் பாதுகாத்துக்க, நம்ம பிரதமரையும் சேர்த்து பாதுகாத்துக்க. இதோட காலி பண்ணி விட்டுரு போய் என்ன மோசம். மறுபடியும் ஆட்சிக்கு வராம நீ தான் பாத்துக்கணும். வள்ளிகிட்டையும் சொல்லி வை, முன்னாடியும் சொல்லி வை, முத பொண்டாடியும் சொல்லி வை, ஆடிட்டு போய மூக்க காக்க, நாக்க காக்க, பல்ல காக்க. கடைசியா எங்க நான் முடிக்கிறாங்க சூளமங்கலம் தேவர்கள். தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான பெண்கள் தான் பாடினது. பாடல் எவன் எழுதுனாலும் தெரியல. நான் கயிற்றை நல்வேல் காக்க, ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க. அதாவது உலகத்திலேயே இதுக்கு வேண்டியதான் நம்மளால இதை பாதுகாத்துக்கணும். ஆண்குடியையும் பெண்குடியையும் முருகனுக்கு எவ்வளவு வேலை கொடுத்துருக்கான் பாருங்க. பிட்ட இரண்டும் பெருவேல் காக்க, குண்டிய காக்கவான் முருகனுக்கு வேலை கொடுத்துருக்கான் பாருங்க. ஐயா நான் கேட்கிறேன், 120 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சப்ப வெளிமாநிலத்துக்காரங்க எல்லாம் வந்து திருச்செந்தூர்ல மாட்டிக்கிட்டாங்கல்ல, பக்தர்கள் நம்ம ஆள் தானங்க. நீ ஒருவேளை பாருங்க மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டா யாரு பாக்குறது? அப்ப மட்டும் பேட்டி கொடுக்குறான், முதலமைச்சர் எங்களை கொண்டு போய் சேர்க்க. ஆமா சரிதான், எல்லாரும் பஸ் விடுறேன். ரயில் சென்னை வரைக்கும் வந்துருக்கு, நெல்லை வரைக்கும் வந்திருக்க அப்படி சொல்லி பஸ் விடுறேன்னு சொன்னா, அப்ப ஒட்டுமொத்தம் முறையே மாதிரியா சொல்லாம எங்கள்கிட்ட ஒரு காசு கூட இல்லை. ஏன்னா ஒரு காசு இல்லாம இங்க பிச்சை அழகா வச்சுருக்கீங்க. எல்லாருக்கும்
டிக்கெட்டும் போட்டு டிக்கெட்டும் போட்டு கொண்டு போய் அந்தந்த வீட்டுல கொண்டு இறக்கி விட்டாங்களா இல்லையா? அதனால அருகும் நினைச்சு பாரு, இறக்கி விட்டாங்களா இல்லையாங்க? இந்த கடவுள் மத சாஸ்திர சம்பிரதாயம் என்ன பண்ணுச்சு? இந்த கடவுளை காட்டித்தானே சூத்திரன்னா, இந்த கடவுளை காட்டித்தானே நான்காம் ஜாதின்னா. இப்ப உழைக்கிறவன் பூரா சூத்திரன், நான்காம் ஜாதி, வப்பாட்டி போவன் இப்படி எழுதி வச்சுட்டு பார்ப்பான் என்ன இப்படி இருக்கான் பாருங்க. நான் உயர்ந்த ஜாதி, நம்மளை கேவலப்படுத்துறவன், உழைக்காம இருக்கிறவன் முக்கிய பாப்பா எல்ல சண்டையா, கொள்ள சண்டையா, வாக்கியா தகராறா, வரப்பு தகராறா, இன்னை வரைக்கும் நம்ம மலையாளம் வச்சுக்கிட்டு இருக்கான். மாட்டு மூத்திரத்தை கொடுத்து குடிக்க வைக்கிறான் ஐயா. யோசிச்சு பாருங்க, மாட்டு மூத்திரத்தை உலகத்துல எங்கேயாவது எவனா குடிக்கிறான்னு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு குடிக்க வச்சுட்டானே, நெல்லையில குடிக்க வச்சுட்டான் ஐயா, தூத்துக்குடியில குடிக்க வச்சுட்டான் ஐயா, தமிழ்நாடுல குடிக்க வச்சுட்டான் ஐயா. இன்னைக்கு குடிக்கிறவன் யார புருஷன் குடிக்கிறவையா, மாட்டு மூத்திரம் குடிக்கிறமா இல்லையா? இப்ப எங்க அப்பா இறந்துடுறாரு, இறந்தா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே எரிக்கணும், புதைக்கணும். நம்மள ரொம்ப எங்க அப்பா ஏதாவது சமாளிச்சு வச்சு ரொம்ப இருக்கணும் வச்சுங்க, ஒரு சமாளம் கூட கட்டி வைக்கிறோம். இது ஒண்ணு பெரிய உலகமாக குற்றம் இல்லை. ஏன் காலத்துக்கு ஏன் ஊட்டி இடத்துல, அதுவும் பொது இடத்துல கூட வச்சு புதைக்க கூடாது. ஏன் ஊட்டி இடத்துல புதைச்சி வச்சுக்கிட்டு நான் ஒரு சமாளி கூட கட்டிக்கலாம், அது என்னுடைய விருப்பம். ஆனா நான் அது தப்ப முடியுதா? எங்க அப்பா செத்தா என்ன பண்ண வேண்டியா இருக்கு? கர்மாதி, கவசம். கவசத்துக்கு என்ன நம்ம வாங்கி கொடுக்கணும்? யாருக்கு வாங்கி கொடுக்கணும்? ஐயருக்கு வாங்கி கொடுக்கணும். ஐயருக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? வாழைக்காய், வாழலை, வெண்டைக்காய், சுண்டைக்காய், பச்சரிசி, கேரட், பீட்ரூட், பீன்ஸ், முழுங்காத பச்சரிசி, அது நல்ல அரிசா இருக்கணும். எழுதுலயே எழுதலாம். கர்நாடகா பொண்ணி எழுதலாம் பாருங்க, கர்நாடகா பொண்ணி, எஸ்எல்எஸ் நல்லா எழுதுவாடா, எஸ்எல்எஸ். கீழே பிராக்கெட் எழுதலாம், ரேஷன் அரிசி தவிர்க்கவும். எங்க அப்பா யுத்தத்துக்கு ரேஷன் அரிசியை தவிர்த்து இதையும் வாங்கி கொடுக்க. அப்பா என்ன கேரட்டும் பீட்ரூட்டும் வச்சிருந்தாரு. எங்க அப்பாவுக்கு மீன் மண்டம் தான் பிடிக்கும், ஆட்டுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாரு, ஆட்டுக்கூடெல்லாம் ரொம்ப அற்புதமா சாப்பிடுவாரு. எங்க அப்பா என்ன சாப்பிட்டாரோ அதெல்லாம் வாங்கி வைக்கணும். அப்படிதான் நம்ம செய்யணும். நம்ம யாராவது வீட்டுல யாராவது செஞ்சிருக்க மாட்டோம், எங்க அப்பா சாப்பிடுறது அப்படிலாம் வாங்கி வச்சோம். பாப்பானுக்கு என்னென்ன தேவையோ அது கூட வாங்கி வச்சிருக்கோம். சரி வாங்கி வச்சோம்ல, வாங்கிட்டு போறோம், என்ன பண்ணணும்? சும்மா வாங்கிட்டு போனோமா இல்லையா? அடுத்து என்ன பண்ணலாம்? வந்து மந்திரங்கிற பேர்ல சொல்றான். பரதிரோபதரதி அண்ணு பிதா பிதா பிரங்காதா ஆதன் யோபாதா பத்யாம் ரங்க ரசர்மண சுபாக விதம் விதம் நம நம கிருஷ்ண கிருஷ்ண ஏகமாதா பகுவிதா சஸ்துக்லாய நம கோதானம் சமர்ப்பியாமி, பூதானம் சமர்ப்பியாமி, சொர்வதானம் சமர்ப்பியாமி, கன்னிகாதானம் சமர்ப்பியாமி. என்ன அர்த்தம் இருக்கு? கோதானம் சமர்ப்பியாமி, பசுமாட்டை தானமா கொடுங்க. எத்தனை எங்க அப்பா நான் என்ன தானம் கொடுக்கணுமா? பசுமாட்டை தானமா கொடுங்க. பூதானம் சமர்ப்பியாமி, பூமியை தானமா கொடுங்க. சொர்ணதானம் சமர்ப்பியாமி, தங்கத்தை தானமா கொடுங்க. இப்பதான் 2 நாளா தான் கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். 55க்கு போய் ஒரு பவுன் வாங்கணும்னா 55 ரூபா முடிஞ்சிடாது. ஆமா, இப்ப 52ன்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டு 58க்கு போய் நிக்கும். என்ன கேட்கறான் பாருங்க பாப்பா. எங்க அப்பா செத்ததுக்கு, எங்க அம்மா செத்ததுக்கு சொர்ணதானம் சமர்ப்பியாமி, தங்கத்தை தானமா கொடுங்க. கடைசியா சொல்றான் கன்னிகா தானம் சமர்ப்பியாமி. கன்னின்னா பெண், தானம்னா இலவசம். கன்னிகா தானம் சமர்ப்பியாமி, பெண்ணை தானமா கொடுங்க. நம்ம வீட்டுல பெண்ணை தானமா கொடுக்கணும். இந்த தமிழ்ல கேட்டா விடுவோமா? நம்ம சமஸ்கிருதத்துல சொல்றான். சமஸ்கிருதம் ரொம்ப சிறப்பான மொழியா. சமஸ்கிருதம் மாதிரி உலகத்துல சிறந்த மொழி எதுவும் இல்லையா? தமிழ் பாத்தீங்கன்னா நல்ல மொழின்னு பிரதமர் சொல்றாரு. நம்ம பிரதமர் இங்க எல்லாம் சொல்லல, அதை சொல்றாங்க. தமிழை எவ்வளவு பொறுமையா பேசுறாரியா நம்ம பிரதமர். ஆமா, திருக்குறள் சொல்றாரியா, அவரு நாலடியாரெல்லாம் சொல்றாரியா, ஔவையார் பாடல் எல்லாம் சொல்றாரியா. தமிழ் அப்படி சொல்றாரியா, இப்படி சொல்றாரியாங்கிறா. சரி, இப்படி வளர்க்கணும்னா எதுக்கு பணம் கொடுத்துருக்கணும்? முறையா எதுக்கு பணம் கொடுக்கணும்? சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு பணம் கொடுக்கணுமா? தமிழ் அவருக்கு சிறப்புக்குரிய மொழி நீங்களே சொல்லிட்டு எதுக்கு கொடுக்கணும்? சமஸ்கிருதத்துக்கு வளர்க்கறதுக்கு 1488 கோடி, 1400 கோடிக்கு ஒரு 12 கோடி தான் குறைச்ச. தமிழுக்கு கொடுத்தது மொத்தம் 75 கோடி. ஞாபகத்தை வச்சுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். நம்ம பிரதமர் அங்க தமிழ்ல பேசுறார், இங்க தமிழ்ல சொல்றார். என்னத்தை தமிழ்ல சொன்னார் அவரு? தமிழ்ல சொன்னா தமிழுக்குள்ள ஒதுக்கி இருக்கணும். இவ்வளவு சிறப்புக்குரிய மொழியில ஒரு திருமணத்துல உண்டா? இவ்வளவு சிறப்புக்குரிய மொழி ஒரு கல்யாணத்துல உண்டா? ஒரு கர்மாதியில உண்டா? ஒரு கோயில்ல உண்டா? ஒரு வீடு கட்டுற சிறப்பு விழாவில் உண்டா? இப்ப என்ன சொல்றான்? பெண்ணை தானமா கொடுங்க. கடைசியா சொல்லுவான் ஏகமாதா பகுவிதா சஸ்துக்லாயனம. இவ்வளவு வாழைக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய் வாங்கி கொடுத்த எனக்கு எவ்வளவு மரியாதை பாருங்க. ஏகமாதா பகுவிதா சஸ்துக்லாயனம. ஏக்குன்னா 1, மாதான்னா அம்மா, பகுன்னா பல, பிதான்னா அப்பா, சூத்திரன்னா பார்ப்பானி வைப்பாட்டி மகன் எழுதி வச்சிருக்கான் மனிதர்பத்துல. எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா என்ன அர்த்தம்? ஏகமாதா பகுவிதா சஸ்துக்லாயனம. ஒரு தாய்க்கும் பல தகப்படுக்க பிறந்த தேவடியாம உணேங்கிறான். நம்ம ஆளு வர தெரியாம நல்லா சொல்லுங்க சாமி சொல்லி கொடுக்காம காணாம கூடா இங்க கிடக்கு, குண்டு இங்க கிடக்கு, எழுந்திருக்க முடியாம உட்காந்துருக்காம.
கடைசியா பாத்தீங்கன்னா பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். பால், தயிர், நெய், மாட்டு சாணி, மாட்டு மூத்திரம் இதை எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறான். நம்மளால குடிக்க வச்சுட்டான். ஐயா யாருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம கங்கை கொண்டான், கடாக வென்றான், இமயத்திலே கொடி பொறித்தான், தமிழை நம்ம சிறப்புக்குரியவன், திருக்குறளே நம்ம தான் எழுதுறோம். அதெல்லாம் உண்மைதான் இல்ல சொல்லல. கடைசியா மூத்திரம் குடிக்க வச்சுட்டாங்க. பாப்பா மூத்திரம் குடிக்க வச்சுட்டான். ஐயா அவன் குடிக்கிறானா? பாப்பா மூத்திரம் குடிக்கிறானா? பாட்டு மூத்திரம் குடிப்பான் அவன். நம்ம மட்டும் வைக்கா வெண்டைக்காய் சுண்டைக்காய் எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாம் பச்சரிசை வடிச்சு கூட்டி, நெய்யை எடுத்து கூட்டி, இந்த சாம்பாரை எடுத்து கூட்டி பிணைஞ்சு தின்னாலே பாப்பா திங்கிறானா பண்ணி திங்கிறான்னு தெரியாத அளவுக்கு கூட இங்க கிடக்கு, குண்டு இங்க கிடக்கு, அப்படியே கொழு சனப்புண்ணியான்னு போயிட்டு இருக்கான். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். என்னையா மீனாட்சி சுந்தரேஸ்வரரே மீனாட்சி தாலி எடுத்து கொடுத்து கட்டிட்டாரு. அப்படியே பாத்தீங்களா? டிவில பாத்தீங்களா? நீங்க ரெண்டு பாப்பான் தடி பாப்பான் இப்படி இவன் அவனு கட்டிக்கிறான். ஐயா தாலியை யாரா இருக்கான்? இவன் எடுத்துக்கிட்டு காட்டுறான், அவன் எடுத்துக்கிட்டு காட்டுறான். அப்படியே மக்கள் எல்லாம் பார்த்தாரு. எப்படி பாக்குறது? அப்படியே ஆர்வமா போய் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கல்யாணத்தை பார்த்துட்டா நமக்கு எங்கேயோ போயிடலாம். எங்க போயிடலாம்? படிக்காதாயா மேல போகலாம், சிவமரியாதை மரியாதை இருக்கலாம், தொழில் பண்ணாதான் முன்னேறலாம். நல்லா யோசிச்சு பாரு. அறிவு இருந்தாங்க அந்த நாட்டை ஒழுங்கா வாழலாம். அதை விட்டுட்டு நான் அங்க போறேன். எனக்கு அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நினைக்கிறேன், கல்லழகர் ஆத்திர இறங்குறாரு, லட்சக்கணக்கான பேர் நிக்கிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸுக்கு வருது. ஆம்புலன்ஸ் மக்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு வழி விட்டாங்க. இதெல்லாம் ஒருவேளை அறிவு சார்ந்து சிந்திக்கிறாங்க. கல்லழகர் அதாவது பாத்தீங்கன்னா அத்திவரர் இறங்கி மேலே ஏறாரு, போய் பார்க்க போறேன், 1 கோடி பேர் போனேன்னாங்க. ஆனா அப்படி போன மக்கள் அதே மாற்றம் எப்படி வருது கேட்டீங்கன்னா அதை சிந்திக்கிறாங்க. ஒருவேளை பாத்தீங்கன்னா நேர கீழடிக்கு போறாங்க. அக்கு வேற இப்ப நான் பேச வேண்டியலையே, திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி பேச வேண்டியலையே, திராவிடர் கழக தோழர்கள் பேச வேண்டியலையே. ஒரு கடவுள் மறுப்ப, மத மறுப்ப கீழடி பேசிருச்சே. கீழடி சொல்லிடுச்சியா? கீழடியில இந்த தேதி வரைக்கும் இவ்வளவு ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி எடுக்கிறாங்களே, ஒரு இடத்துல மதம் சம்பந்தப்பட்டது இருக்கா? இல்ல பள்ளிவாசல் புதஞ்சிருக்குன்னு சொல்றானா? தேவாலயம் புதஞ்சிருக்குன்னு சொல்றானா? சிவலிங்கம் இங்க பார்த்தேன்னு சொல்றானா? சீதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தின அடுப்பு இருக்குன்னு சொல்றானா? ராமர் விட்ட அம்பு இருக்குன்னு சொல்றானா? சொல்லிருக்கானா? கீழடியில என்னென்ன எடுத்து கொடுக்குறான்? பொத்தான் எடுத்து கொடுக்குறான், என்னென்ன எடுத்து கொடுக்குறான். பாத்தீங்கன்னா பானைகளை எடுத்து கொடுக்குறான், பானைகள்ல எழுத்த காட்டுறான், இவ்வளவு கிராமி எழுத்துங்கிறான், இவ்வளவு அடுக்குறான். பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருங்காட்சியம் மாதிரி வச்சிருக்கு, அரசாங்கம் வச்சிருக்கு, போய் சுத்தி பார்க்கலாங்கிறான். இவ்வளவு இவ்வளவு சிறப்புக்குரிய கீழடியில கடவுள், மத, சாஸ்திர, சம்பிரதாயம், இதிகாசங்கள்ல ஒரு எல்லளவு, முனி அளவு, நுணை அளவு இதுவரை கண்டுபிடிச்சிருக்கானா? சொல்லியிருக்கானா வரைக்கும்? அப்ப இந்த மூடத்தனத்தை விரைத்து தானே நம்மளை சூத்துறேன்னா, நீ படிக்க கூடாத ஜாதின்னா, உனக்கு படிப்பு வராதுமா சொன்னாரு பெரியார். படிப்பு உனக்கு வரும், படி 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 படி. வேற என்ன சொன்னார் பெரியார்? விளக்கெண்ணெய் குடின்னு சொன்னாரா? வேப்பெண்ணெய் குடின்னு சொன்னாரா? படிங்களே சொன்னார் பெரியார். படின்னு சொன்னாரியா? பகுத்தறிவோட சிந்தினாரு. ஏன் எதற்குன்னு சிந்தினாரு? உலகம் குத்தமா? அது ரோட்ல போறோம், சாணி கிடக்கு, சாணி என்ன பண்றோம்? கிடந்த உடனே மிரிச்சுக்கிறோம், தவறுதெல்லாம் மிரிச்சுக்கிறோம். மிரிச்சுக்கலாம் என்ன பண்றோம்? காலை கீழே போட்டு தேய்ச்சிக்கிட்டே போறோம். எல்லாம் அங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா கழுவுறோம், ஒரு டீ கடை தண்ணியா வாங்கி கழுவுறோம், ஒரு பைப்பு எடுத்து கழுவுறோம். சாணின்னு தெரியுது, கழுவிட்டு தான் போறோம். அதே சாணியை ஒரு முடி பிடிச்சி அந்த அருகம்புள்ள குத்தி வச்ச உடனே தமக்குன்னு குப்பரை விழுந்து உன்னை நம்பிதான் ஆயிருக்கேன். உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா? அதுக்கு வந்து யோசிச்சு பாருங்க. ரோட்ல கிடந்தா சாணி, பிடிச்சி வச்சதும் சாணி, வேற ஏதாவது? இதே சாணியை தான் அழகழகா உருட்டி காய வச்சு சுட்டு சாம்பல் ஆக்கி நெத்தி நிறைய பூஜைனா பிரச்சனையே தீர்ந்துடும். யாருக்கு பிரச்சனை தீர்ந்துருக்கு? அப்ப கொரோனாவுக்குள்ள தீர்ந்துருக்கணுமா இல்லையா? கேன்சர் வந்தா தீர்ந்துருக்கணுமா இல்லையா? தலைய வலிக்குதியா, அதை பயன்படுத்தி சரி பண்ணிட முடியுமா? கந்தன் திரு நீரணிந்தால் கண்டவினி ஓடிவிடும், புந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திரு நீரணிந்தால் கண்டவினி ஓடிவிடும். மனம் மிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா, மனதுடன் அணிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குதடா. தினம் தினம் வெற்றியிலே திருநீரு அணிந்திடடா, தீர்ந்திடும் அச்சமெல்லாம் தெய்வமும் துணை ஆகுமடா. கேட்கறது கந்தன் திருநீர் அணிந்தால் கண்டபினி ஓடிவிடும். தலை வலிக்குதா? கந்தன் திரு வச்சு இடுப்ப கடுக்குதா? கந்தன் திருநீர். என்ன சீக்கிரம் தான் தலையிட்டு போறதுக்கான மூலமா பௌத்திரமா முன்னாடி திரும்பிக்காத போகும். கந்தன் அறிவுபூர்வமா செஞ்சா பண்ணணும், ஒன்றும் நடக்கலையே.
ஆனா இந்த மக்களிடம் இவ்வளவு கடவுள் மத சாஸ்திர சம்பிரதாய இதிகாசத்தை புகுத்தி இத்தனை ஆண்டு காலமாக நீ மாடுதான் மேய்க்கணும், நீ பணமரம் தான் ஏறணும், நீ துணி தான் துவைக்கணும், உன் தலையில எழுத்து அவ்வளவுதான், நீ ஜல்லி தான் போடணும், நீ மலையை தான் உடைக்கணும், நீ கோழி தான் வளர்க்கணும், நீ பன்றி தான் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லத்தை மாற்றியவர் தானே அறிவுலக ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்பு சுயமரியாதை இயக்கத்துக்கு பின்பு எதை சொல்ல எதுக்காக சொல்ல வர்றோம்? இந்த சிராவைங்க காரைக்குடிக்கு பக்கத்துல சிவகங்கை மாவட்டத்தில் சிராவைன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அங்கு உள்ள காங்கிரஸ்காரர்கள் வசூல் பண்ணி ஒரு கிணறு வெட்டுறாங்க. நல்லா கவனிக்கணும், இது நியாயம் தானே? தாழ்த்தப்பட்ட கிணறு வெட்டி விடுறது சரியா தவறா? சரிதானுங்க. அதுக்கு யாரை கூப்பிடுறதுன்னு பாக்குறாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிணறு வெட்டி கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஆல்வா. பெரியார் எப்ப காங்கிரஸ் விட்டு வெளில வர்றாரு? 1925 வந்தாரு. இது எப்ப நடக்குது? 1927. பெரியார கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதா அப்படின்னு பார்த்தா அவருக்கு காங்கிரஸ் ஒழியணும்னு சொன்னாலும் ஜாதி ஒழிப்புல அவர் தான் ஐயா, அவர் தான் கூப்பிடணும். இன்னொருத்தர் இருந்தாரு, அவர் கூப்பிட முடியாது. அவர் மும்பையில் இருக்காரு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தவர், புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர். அவர் இங்கே தான் வர முடியாது. அப்ப யாருக்கு சரியா இருப்பா? பெரியார் தான். நல்லா கவனிங்க, ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு குடிதண்ணீருக்கு கிணறு வெட்டி விட்டு அதை திறந்து வைப்பதற்கு தகுதி உள்ள தலைவர் இந்தியாவிலேயே தந்தை பெரியார் தான் தெரிஞ்சிருக்குன்னா அப்ப பெரியார் போற. பெரியாருக்கு மாட மரியாதை எல்லாம் போட்டு பேச சொல்றாங்க. பெரியார் பேசுறாரு, 1927 தான் பேசுறாரு பெரியார். இந்த கிணறு வெட்டுறீங்களா தாழ்த்தப்பட்டவருக்கு நியாயமாக பிடிக்கிறார். பெரியார் என்ன சொல்றாரு, கிணறு வெட்டுறீங்களே நியாயமாயாது, ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் தனியா கிணறு வெட்டுறீங்க? வெட்டுனா எங்க வெட்டிருக்கணும்? ஊருக்குள்ள கிணறு இருக்குல்ல, அதுவான பொதுவான கிணறு தான் ஆக்கிருக்கணும். எல்லாரும் தனியாக தானே குடிக்கணும். பள்ளிக்கூடம்னா பொதுவாக தானே இருக்கணும், கால்நடை மருத்துவமனைனா பொதுவாக தான் இருக்கணும், படிப்பகம்னா பொதுவாக தான் இருக்கணும், கோயில்னா பொதுவாக தான் இருக்கணும். அப்ப கிணறு பொதுவாக தானே இருக்கணும். அப்ப கிணறு பொதுவாக கட்டாம நீ தனியா கட்டி விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? மாற்றி அமைத்தார் பத்தியெல்லாம் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எல்லாரும் ஒன்னா வாழணும், சமத்துவபுரம். அதுவும் பெரியார் சமத்துவபுரம். என்ன சொன்னாரு? பெரியார் சமத்துவபுரம். எல்லா ஜாதி இருக்காங்கல்ல, இந்த தேர்வு வரைக்கும் சமத்துவபுரத்தில் சண்டை ஒன்று ஜாதி சண்டை வந்துருக்காங்க. இங்க ஜாதி சண்டை வந்து சமத்துவபுரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலியில் ஜாதி சண்டை வரும், தூத்துக்குடியில் ஜாதி சண்டை வரும், சமத்துவபுரத்தில் வந்திருக்கா? இந்த தேர்வு வரைக்கும் ஒரு தெருவில் வரும். வந்திருக்கா? எல்லா ஜாதி இருக்காங்க, எல்லா ஜாதியும் அவன் மனிதன் அவங்க சரியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பயலோ பாப்பானோ படிச்சு விட்ட பாடியா நம்ம மனிதர்களோடு குறைவிட முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க, எல்லாத்துக்கும் சரியா இருக்காங்க, கால மாநிலத்தில் ஒத்துக்கொள்வதற்கு தயாரா இருக்காங்க. நான் வரையில கூட என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா குணசேகரன் சொல்லிட்டு வந்தேன். நான் இருக்கிற ஊரு பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் அதுல கொஞ்சம் ஒரு படி மேல உள்ளவன்னு சொல்றவன் தான். அந்த ஜாதி சொல்லவில்லை, ஒரு படி மேல உள்ளவன். அதுல ஒரு கணக்கு வச்சிருக்காங்கல்ல, நாங்க செய்வோங்க, அதுலயே நாங்க அசைவோங்க. அதாவது பாத்தீங்கன்னா சைவத்துக்கும் அசைவத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம். சைவம் சாப்பிடுறவரெல்லாம் ஒரே ஜாதிக்குள்ள, நான் சொல்ல ஒரே ஜாதிக்குள்ள. அந்த ஊர்ல 25 ஜாதி பொறுப்பு திருமணம் நடந்திருக்கு. 25 ஜாதி, நல்லா 25 ஜாதி பொறுப்பு திருமணம், 25 ஜாதி கலந்து கிடக்கு. ஒரு சண்டை இல்ல, ஒரு சச்சரவு இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு தகராறு இல்ல, எல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்குது. இதெல்லாம் நடைமுறையா அருமை பெரியவர்களே வந்து விட்டது. ஆனா ஜாதிய கொடுமையை கட்டமைப்பை ஆக்கி வச்சிருக்கான். அதனால பெரியார் கேட்கிறாரு, நீ கிணறு இன்னும் எப்படி பொதுவாக வெட்டி வைக்கணும், நீ தனியா வெட்டி வைக்கிற என்ன காரணம்? இது நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னாரு. அவரே கேள்வி அவரே போது. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா, கூட்டம் ஏற்பாடு பண்ணவங்களை பார்த்து சொல்றாரு, கிணறு வெட்டுறவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் சுகாதாரமா இல்ல, அதனால நாங்க பொது கிணத்துல விடல, அதுக்காக தான் நாங்க தனியா வெட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க எப்படி சுகாதாரமா இருக்க முடியும்? அவங்க தண்ணி இருந்தாலே குளிப்பாங்க, தண்ணி இருந்தாலே வேட்டி துவைப்பாங்க, தண்ணியே கொடுக்கல, நீ குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, எப்படி அவங்க சுகாதாரமா இருக்க முடியும்? பெரியார் இப்படி கேட்கிறாரு, நீ கொடுத்தா சுகாதாரமா இருப்பாங்க. அடுத்தது கேட்டாரு, அடுத்தது பெரியார் சொல்றாரு, அவங்க எல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்கன்னு சொல்றீங்க, மாட்டுக்கறி தின்னா என்ன தப்புன்னு பெரியார். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒதுக்குறீங்க. நீங்க பெரியார் சொன்னார், மாட்டுக்கறி திங்கன்னா என்ன தப்பு? நீங்க எல்லாம் மீன் சாப்பிடுறீங்கல்ல, கூட்டம் ஏற்பாடு பண்ணவர் கிணறு வெட்டினவர கேட்கிறார், நீங்க எல்லாம் மீன் சாப்பிடுறீங்கல்ல, நீங்க எல்லாம் கோழி சாப்பிடுறீங்கல்ல, கோழி சாப்பிடையில மீன் சாப்பிடையில மாடுதுன்னா என்ன தவறுன்னு கேட்டார். நடைமுறையா யோசிச்சு பாருங்க, குளத்துல மீன் என்னன்னு சாப்பிடுன்னு தெரியுமா உங்களுக்கு? பாத்திருக்கீங்கல்ல, காரி துப்புனோம்னா 15 கண்டை வர இருக்கு. காரி அது எனக்கு என்ன சீக்கிரம் மீனுக்கு தெரியுமா?
எனக்கு என்ன புற்றுநோய் இருக்குன்னு தெரியுமா, இல்ல ரத்த புற்றுநோய் இருக்குன்னு தெரியுமா, எனக்கு வந்து வயிறு பிரச்சனை தெரியுமா, அதுக்கு இல்ல தீர்க்க முடியாத சிக்கல்லாம் என்ன இருக்குன்னு தெரியுமா, என் எச்ச மீனுக்கு தெரியுமா, காலையிட்டு போனா அத்தனை கண்ட முடியும் நீங்க இல்லையா. கோழி இந்த பிராய்லர் கோழி இல்ல, நாட்டுக்கோழி. மாப்பிள்ளைக்கெல்லாம் நாட்டுக்கோழி தான் சமைச்சு வைப்பாங்க. நாட்டுக்கோழி தான் அது பெரிய மகிழ்ச்சி. என் மர்மம் வந்து நாட்டுக்கோழி 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 என்ன சாப்பிட்டு இருந்துச்சு, நாட்டுக்கோழி நெல்லு மட்டுமா சாப்பிட்டுச்சு, அரிசி மட்டுமா சாப்பிட்டுச்சு, ஓரம் ஒன்று கிடக்கிற பீய தின்னது பூரா நாட்டுக்கோழி தான். பெரியார் கேட்டார், பீ திங்கிற கோழியை திங்கிற, எச்சில திங்கிற மீனை திங்கிற, புல்லும் புண்ணாக்கு திங்கிற மாட்டை தின்னா என்ன தப்புன்னு கேட்டார் பெரியார். என்ன தப்புன்னு கேட்டார். இப்படி கேட்டு 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 ஒரு மாற்றத்தை உருவாக்கினார். இன்னைக்கு ஜாதிய கொடுமை சாதிய சிந்தனை ஒளிந்திருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள். ஒண்ணு பெரியார்னா ஏதோ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உரிமை பெரியார் கேட்டு சொல்றாரு, ஆண்களுக்குள்ள உரிமை எங்க ஆளுல பல பேர் என்ன சொல்றாங்க, இல்லையா எல்லாமே பெண்கள் பெண்கள்ங்கிறாங்க, நாங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவான்னு கேட்கிறாங்க. என் மனைவிக்கு உரிமை 1000 ரூபாய் எனக்கு இல்லையாது, நல்லா யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைக்கு இல்லையா, ஒரு அரசாங்க மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுங்க. அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவதற்கு, இன்னும் சொல்ல போனா பெண்ணினுடைக்கு பெண்ணுக்கும் உரிமை உண்டுங்கிற காட்டுவதற்கு பெரியாருடைய சிந்தனையோடு செய்ய வேலை 1000 உரிமை தொகை. அது எனக்கு தானே, என் குடும்பத்துக்கு தானே. இதை பல பேர் கேட்கிறாங்க, பெண்களுக்கு எல்லாம் எப்படி இப்படி பண்ணலாமான்னு கேட்கிறாங்க. பெரியார் எப்ப சொல்றாரு, 1929 தீர்மானம் போடுறாரு, சிவரியாதை மாநாடு தீர்மானம் போடுறாரு, பெண்கள் காவல்துறையில வரணும், பெண்கள் ராணுவத்தில் வரணும், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை பெரியார் 1929 போட்ட தீர்மானத்தை 1989 தான் முத்தமிழர் கலைஞர் சட்டமாக கொண்டு வருகிறார். பெரியார் என்னங்க சொன்னாரு, படிக்கணும்னாரு. கோயில் இருக்குல்ல, அந்த கோயில்கள்ல நம்மளும் அர்ச்சகரா இருக்கணும். இது நியாயமா இல்லையா? நல்லா கேளுங்க. ஐயப்பன் கோயில் போனா நாங்க, முருகன் கோயில் போனா நாங்க, கந்த சைட்ல போக காவடி இருக்கு நீங்க, நாங்க இங்க இருந்து திருத்தணிக்கு காவடி கட்டி தூக்கிட்டு போறது நாங்க, அயோத்திக்கு கூட இங்க இருந்து அலைஞ்சு திருஞ்சிட்டு நாங்க, கட்டின கோயில் கூட நாங்க போறது இல்லையா? நல்லா கட்டின கோயில் கூட நாங்க போடுமா இல்லையா? என்ன விட குற்றக்குடி அடிகளார் விடணுமா இல்லையா? திருமானந்த வாரியார் விடணுமா இல்லையா? எங்க அப்பா அம்பிக்கை உள்ள விடணுமா இல்லையா? என்ன விடலாம்? அப்ப யாருக்கு இல்லை இல்ல, அது என்ன சொன்னா, அதெல்லாம் உங்க கடவுளுக்கு நீ தனி பூஜாரியா இருக்கலாமா? ஏன்னா கடவுள்ல தனி கடவுளா இருக்கு, எல்லாம் கடவுள் தானே. அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. இந்து மதத்திலே 2 கடவுள் தான், பார்ப்பன கடவுள், பார்ப்பன அல்லாத கடவுள். பிரிச்சு வச்சானா இல்லையா? பார்ப்பன கடவுளை எல்லாம் பாருங்க, அழகழகா சொல்றான். லட்சுமி, சரஸ்வதி, மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி, கஜலட்சுமி, நாயகர். அந்த சாமிக்கு பேரை பத்தியெல்லாம் எல்லாம் சினிமா நடிகை மாதிரி இருக்கும். விநாயகர், மாப்பிள்ளை விநாயகர், செல்வ விநாயகர், தாகம் தீர்த்த விநாயகர், குடிக்கவே தண்ணி கிடையாது, தாகம் தீர்த்த விநாயகர் இருப்பார். சாலை ஓர விநாயகர், டிராபிக் போலீஸ் ஆட்டம், 120 சென்டிமீட்டர் மழை பெய்ய முடிஞ்சு அவரும் சேர்ந்து கிடக்கிறாரு. இதெல்லாம் பார்ப்பன கடவுள் தான். நம்ம கடவுள் எப்படியாது, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, பாவாடை, அமாவாசை, தூண்டிகாரன், முன்னடியான், முண்டி வீரன், செவிட்டு முனி, ஊனமுற்ற சாமி நம்ம சாமி. படையல் சாப்பாடு பிரிச்சான். பார்ப்பன கடவுளுக்கு என்ன படையல்? அக்கார உடசல், வெண்பொங்கல், சக்கர பொங்கல், லட்டு, லாடு, ரசகுல்லா, சுண்டல், பஞ்சாமிர்தம், மெதுவடை, மசால் வடை, உளுந்த வடை, பைத்த வடை, தயிர் வடை எல்லாம் பார்ப்பான். என்னமோ தெரியல, அல்வா வச்சு படைக்கல, என்னன்னு தெரியல. சின்ன அல்வா பேமஸ், சாமிக்கு வச்சு படைக்கிறான்னு என்னன்னு தெரியல. எல்லாம் நெய்யிலேயே செஞ்ச ஐட்டம், நெய்யிலேயே செஞ்ச ஐட்டம். நம்ம சாமிக்கு என்ன படையல்? அதெல்லாம் நம்ம சாமிக்குங்க, அதெல்லாம் சாப்பிடாது. அக்கார வடசல், வெண்பொங்கல், சக்கர பொங்கல் இது தனியா சாப்பிடும். என்ன சாப்பிடும்? கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, சுருட்டு, சாராயம், பட்டை, பனங்கல்லு, தென்னங்கல்லு எதுவும் கிடைக்கலாம். 30-40 பான்பராக்கனாலும் கிழிச்சு கொட்டினாதான் நம்ம சாமிக்கு சாப்பிடுதுன்னா இன்னைக்கு என்ன நொண்டி வீரன், செவிட்டு முனி, எசக்கி அம்மா, இதெல்லாம் நம்ம கடவுள்லாம். பெரியார் கேட்டா கோயில் கட்டது நாங்க தானே, கட்ட கோயிலுக்குள்ள போய் மடியரிப்பதுல என்ன தவறுன்னு கேட்டு அனைத்து ஜாதி அர்ச்சகர்னு கேட்ட ஒரே ஒருத்தர் பெரியார் தான் கேட்டார். அதனால யார் யார் கேட்டாரு? இந்த உரிமையை கூட வாங்கி கொடுப்பதற்கு பெரியார் எத்தனை போராட்டம், திராவிடர் கழகம் எத்தனை போராட்டம், திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணிவர் எத்தனை போராட்டம், திராவிடர் கழக தோழர்கள் எத்தனை தடவை அதுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. முத்தமிழர் சட்டம் கொண்டு வந்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு அனைத்து ஜாதி அர்ச்சகர் என்ற நிலையை எட்டி இருக்கிறோம். இது காரணம் பெரியார் இல்லையா? இந்த இளையத்து பிள்ளைமார் கோயிலுக்குள்ள போயிட்டாரா இல்லையா? மரவர் போயிட்டார்ல, செட்டியார் போயிட்டார்ல, வன்னியர் போயிட்டார்ல, உடையார் போயிட்டார்ல,
போனார் போயிட்டார்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் போறாரு, செருப்பு தைக்கிற தொழிலாளிட்டு போய் இன்னைக்கு போய் உள்ளுக்குள்ள மணி அடிக்கிறானே, எந்த சாமி எழுந்திரிச்சு ஓடிட்டு, எந்த சாமி ஓடிட்டா, இங்க எல்லாம் வரக்கூடாது அப்புறம் ஓடிட்டா, சாமி அப்படியே தான் இருக்கும். அப்ப ஏற்றத்தாழ்வை ஒழித்தவர், எனக்கு இனப்பற்றோ மொழி பற்றோ ஜாதி பற்றோ மத பற்றோ எனக்கு எந்த பற்றும் இல்ல, எனக்கு ஒரே பற்று மனித பற்று தான் சொல்லி உழைத்தவர், சமூக கருத்துக்களை சொன்னவர், சமூக முன்னேற்றத்துக்குள்ள கருத்தை சொன்னவர். ஒவ்வொரு திருமணத்திலையும் பேசினார் பெரியார், ஒவ்வொரு திருமணத்திலையும் பேசினார். சிவமரியாதை திருமணங்கள்ல பேசினார் பெரியார். அதிகம் குழந்தை பத்துக்காதீங்க, என்ன அதிக குழந்தை பத்துக்காதீங்கன்னு சொன்னதுக்கு பெரியாருக்கு என்ன மரியாதை? கல்லெடுத்து அடித்தாங்க. அழுகிய முட்டை எடுத்து வீசலாம், குழந்தை வேண்டாம்னு பெரியார் சொல்றாரு. இதெல்லாம் எங்க கண்ட்ரோலா இருக்கு, இது என் கையிலயா இருக்கு, எல்லாம் அவன் கொடுக்குறான், எல்லாம் மேலே இருந்து அவன் கொடுக்குறான். பெரியார் இதை வேண்டாம்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவன் கொடுக்கறத பெரியார் அதுக்கும் பதில் சொன்னார். எவன் கொடுக்குறான்? 10 குழந்தை 12 குழந்தை 13 குழந்தை குழந்தைங்களாம் அவன் கொடுக்குறான், அவன் கொடுக்குறான் அப்படின்னா குழந்தைய மட்டும் தான் கொடுப்பானா? கொடுக்கிற பாகம் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை கொடுக்க மாட்டானா? 4 இரவு மட்டும் கொடுக்க மாட்டானா? 2 பதிமானம் கொடுக்க மாட்டானா? கொடுக்காதவே இதை மட்டும் தான் கொடுப்பானான்னு கேட்டதனுடைய விளைவு தமிழகத்தில் 2 குழந்தைக்கு மேல தேவையில்லை, 1 குழந்தைக்கு மேல தேவையில்லை. இருக்காங்களா இல்லையா? நான் ஒரு குழந்தையோட குடும்பம் பண்ணிட்டோம், அதெல்லாம் 1 குழந்தை கொடுக்க போதும், தேவையில்லை, அவசியம் இல்லை. 2 குழந்தைக்கு மேல பெத்துக்கிறது யாரும் தயாரா இல்ல. 2 பொம்பளை பிள்ளையோட குடும்ப கட்டுப்பாடு பண்ண குடும்பத்தை யாரும் பார்க்க முடியுமா? 3 பொம்பளை பிள்ளையோட குடும்ப கட்டுப்பாடு பண்ண குடும்பத்தை பார்க்க முடியுமா? 5 பொம்பளை பிள்ளை குடும்ப கட்டுப்பாடு பண்ண குடும்பத்தை பார்க்க முடியுமா? 9 பொம்பளை பிள்ளை வரைக்கும் அதுக்கு அடுத்தது உட்காந்துருக்காம இருக்கணும் ஆளு. ஒரு ஆம்பளை பிள்ளை வேண்டாமா? கடைசியா 9 தான் பிறந்துட்டு அதோட ஒரு ஆம்பளை பிள்ளை வேண்டாமா? எதுக்கு ஆம்பளை பிள்ளை? கொல்லி வைக்கிறது யார் வைக்கிறது? கொல்லி வைக்கிறது ஒரு எலக்ட்ரிசிட்டி கூட தள்ளி விட்டா அது பாட்டுக்கு 1 மணி நேரம் எரிச்சு கையில சாம்பார் கொடுக்குது. கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். கொல்லி வைப்பதற்கு இல்ல, பாப்பானுக்கு கவசம் கொடுப்பதற்கும் திதி கொடுப்பதற்கும் காலம் பூராவும் வரி கட்டுவதற்காக ஆம்பளை பிள்ளை கேட்டான். பெண்கள் தான் ஒதுக்கப்பட்டவங்க ஆயிட்டான். அப்ப இத்தனை குழந்தை பேரு இல்லைங்கிறதுனால வெற்றி பெற்றிருக்கேன். எனக்கு ஒரு மனை, எனக்கு ஒரு வீடு இருந்தா எனக்கு போருமே, கணவன் மனைவி இருந்தாங்க செத்து போயிடலாமே, தேவைன்னா பொண்ணு எடுத்துட்டு போலாமே. நான் 4-5 பிள்ளை வந்து போய் நீ முடியாது, மூட்டத்துக்கு நீங்கலாம். இப்போ எனக்கே நெருக்கடி தான் இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? 5-6 பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா இன்னைக்கு உள்ள இருக்கு? ஏன் வடமாநிலத்திலிருந்து வர்றாங்கிறது? எதுக்கு வர்றாங்க, எதுக்கு வர்றான்? வழி இல்லாம வர்றான், பாவங்க வழி இல்லாம வர்றான். அவன் இந்த கருத்தை யாரும் சொல்லல. அவன்கிட்ட சொன்னதெல்லாம் குசேலருடைய பெருமையை சொன்னானுவோ. குசேலர் இருக்காரோ இல்லையோ, இந்த பயலோ பூரா குசேலர் இருக்காரா இல்லையா அதை முதல்ல சொல்லணும். இல்ல இல்ல பிரச்சாரம், குசேலர் இருக்காரோ இல்லையோ. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமோ? அவா பிச்சை எடுத்துட்டு இருந்தா, அவளுக்கு கடவுள் கருணை காட்டினார், கடவுள் கடாட்சத்தை தந்தார், அவருக்கு ரொம்ப அப்படி எல்லாம் பண்ணார் இப்படி எல்லாம் பண்ணாருமா. என்னடா பண்ணாரு பார்த்தா, குசேலருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா பிச்சை எடுக்கிற வேலை. பிச்சை எடுக்கிறவங்க எத்தனை குழந்தை பெற்றுக்கலாம்? அவன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. பிச்சை எடுக்கிற வேலை என்னன்னா, பிச்சை எடுக்கிறது, கொண்டாந்து போடுறது, மறுபடி போடுறது, கொண்டாந்து போடுறது, பிச்சை எடுக்கிறது, கொண்டாந்து போடுறது, மறுபடி போடுறது, இந்த இதே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதை போய் கொண்டாந்து போடுறது, மறுபடி போடுறது, கொண்டாந்து போடுறது. எத்தனைன்னா 27 உள்ள பத்துருக்காங்க, 27 உள்ள பத்துருக்காங்க. ஒரு பய குசேலர் கொண்டாடி சுசீலையும் 27 உள்ள பத்துறான்னு புராணம் சொல்றாங்க. நெருக்கடி வந்துதான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையா. குசேலருடைய மனைவி சுசீலை சொல்லிச்சான், அதான் நீங்க வந்து சிரமப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம், இது மாதிரி நெல்லையில இனிமே பிச்சையெல்லாம் நடக்க வேண்டாம், நீங்க இன்னுமே கிருஷ்ண பரமாத்மா இருக்கவே இருக்காரு, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகன், கேட்டதை கொடுக்குறவராச்சே, அது நீங்க போங்க, உங்க நண்பரை பாருங்க, 2 பேரும் ஏழ்பல்கலைக்கழகத்தில் படிச்சவனும் இல்ல, 2 பேரும் போங்க, போகணும்னு உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவான்னு சொன்னோன்னு இவர் என்ன பண்ணாரா, என்ன நான் சும்மா வெறுங்கையை எப்படி வீசிட்டு போறது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அவள் இருக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு. அவளை எடுத்துட்டு போறதுக்கு சரியான பையன் இல்லையா, ஏதோ வேட்டியில ஒரு துணி ஒரு பக்கம் கிளியாகவும் கொஞ்சம் இருந்திருக்க, எந்த இடத்துல உள்ள துணின்னு தெரியல, அதுல கட்டி எடுத்துட்டு போனாரு கதவு ஐயா. இந்த அவளை எடுத்துட்டு போனாலும் அங்க வாயில உள்ள காப்போல் இருக்கான் பாருங்க, அந்த செந்தியா நிக்கிறான்ல, அவன் உள்ள விட மாட்டேங்கிறான். யாரா குசேலரை விடுறோம் அவனுக்கு பிச்சைக்கார வியாபாரம் இருக்கிறானே அவன் விட மாட்டேங்கிறான். கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரான், ஏன்னா 27 புள்ள பெத்த பார்க்கல, பிச்சை எடுத்ததை பார்க்கல, அப்பதான் நீ பாப்பாரு. அவரு பார்த்து அவரை கூப்பிட்டு வாடா, ஏண்டா இந்த எவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னா, உன்னை பார்க்கலாம் வந்தேன், உங்களை நெருக்கடி ஆகிட்டு, ஆமா எம்ப்ளாய்மெண்ட் பிள்ளைலாம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம், ஒன்று வேலை கிடைக்க வேண்டிய டக்குன்னு போய் அந்த அவரு கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ற நாற்காலி இருக்க பாருங்க, ஆசனம் பண்ணும், அதுல உட்கார்ந்தாலாம். உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் எங்க குசேலர் வீடு மாளிகையா போயிட்டான் ஐயா. அம்பானி 1250 ரூம் கட்டி வீடு கட்டலாம் பாருங்க, அது மாதிரி ஆயிடுச்சான் ஐயா. எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க, நீ பக்தியிலேயே இரு, சிந்திக்காத, யோசிக்காத, பிச்சை எடுத்தாலும் அதையே நம்பு, உனக்கு எவ்வளவோ செய்வாருங்களாம்.
அப்ப குசேலருக்கு மட்டும்தான் மாட மாளிகா இருக்கே தவிர நாட்டில் உள்ள பக்கத்துக்கு ஒருத்தர் கூட அவளையா பெரியார் ஒருத்தர் கேட்டாரு. அதனால அந்த கதையை கேட்டு அவன் என்ன பண்றான், வட மாநிலத்துல எல்லாம் மதமும் இந்த மதம் அந்த மதம் எல்லா மதக்காரனும் பாத்தீங்கன்னா எல்லாம் 10, 12, 13, 14 பெற்றுக்கிட்டு வழி இல்லாம அங்கிருந்து நெல்லையில வந்து நிக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், இந்தி பிடிச்சா எங்கேயோ போயிடலாமா, நமக்கு தெரிய சொன்னால இந்தி பிடிச்சா எங்கேயோ போயிடலாமா, இந்தி பிடிச்சா எங்கடா போகலாம், தச்சநல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா குல்பி ஐஸ் விற்கலாம், கோடாலி அடிச்சு விற்கலாம். நீங்க என்ன ஹிந்தி படிச்சோம்னா என்ன பண்ணிட்டு உட்காருங்க, 400 ரூபாய் சம்பளத்துக்கு வந்துருக்காங்க, 1000 ரூபாய் சம்பளம், 400 ரூபாய் காலையில கிடந்த கொதி கட்டி கிடக்காங்க. பாவமா இருக்கு அவனை பார்த்தா, உண்மையிலே பரிதாபத்துக்குரியவன். இந்த சில பேர் பேரா பாருங்க, அவனெல்லாம் வந்து விட்டார்கள், நம்ம நாட்டை அபகரிச்சு விடுவார்கள், அதாவது கையை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கலாம், சில பேர் இப்படி இறுக்கி கையை பிடிச்சிக்கிட்டு மேசையை குத்துறாங்க. வட மாநிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். எல்லாம் வட மாநிலம் ஆக்கிரமணம், நீ வேலைக்கு போக மாட்டாயா. நான் தான் உதாரணம், என்னுடைய சொந்த கிராமத்தில் 45 பேர் லண்டன்ல இருக்கான். எல்லாம் படிச்சு பட்டம் மட்டும் இல்ல, அதனால எழுத படிக்க தெரிஞ்சவன். பாஸ்போர்ட் எடுத்தா லண்டனுக்கு போயிட்டான். 1.5 லட்சம் சம்பளம் வாங்கலாம். 1.5 லட்சம் சம்பளம் வாங்கணும், வேலைக்கு வருவானா? வெளிநாட்டு போனவங்க ஆக்கிரமிப்பு பண்ணலையா? ஏன் இங்கிலாந்துடைய பிரதமர் யாரு? போய் இங்கிலாந்துடைய பிரதமர் யாரியா? போய் இங்கிலாந்து பிரதமர் யாரு? உலகத்தையே கட்டி ஆண்ட இங்கிலாந்துடைய பிரதமர் யாரு? என்ன சிமெண்ட் சீனிவாசன் இருக்காருல்ல, இல்ல இம்போசிஸ் நாராயணமூர்த்தி மருமகன் தாங்க ரிஷி சுனக். ஞாபகம் வச்சுங்க, இம்போசிஸ் நாராயணமூர்த்தி ஐயங்கார் இருக்கார் இல்லையா, அவருடைய மருமகன் தான் ரிஷி சுனக். இங்கிலாந்துடைய பிரதமரா இருக்கானா இல்லையா? எங்க ஊருக்கு பக்கத்துல துளசிபுரம் கோபாலையர் பேட்டி தான் அறிவிப்பதில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி. அமெரிக்காவில் துணை ஜனாதிபதி எங்க ஊர் பக்கத்துல அவன் தாத்தா கோபாலையர். அதனால மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிடுது, அது மாட்டுக்கறி சாப்பிடுது. கோபாலையர் சாப்பிடாம இருக்கலாம், அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி சாப்பிடுது. பெரிய கோலத்தக்கூடிய அளவுக்கு ஈழத்தமிழர்கள பெரும் பெரிய எம்பியா இருக்கான், பிரான்ஸ்ல இருக்கான், பிரிட்டன்ல இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான். அவனோட இங்க போனா வாய்ப்பை பயன்படுத்திக்கிறான். ஆனா வடமாநிலத்தில் உள்ள வர்றவன் பூரா நம்முடைய பிற்படுத்தப்பட்டவன், நம்முடைய தாழ்த்தப்பட்டவன், நம்முடைய ஒடுக்கப்பட்டவன் இங்க வந்து வேலை செய்யறான். எல்லாம் பார்த்தா 20-22 பேர் நிக்கிறான், ஒரு குடும்பமா நின்றுட்டு இருக்கான். அவனும் பாத்தீங்கன்னா பகல் பூரா வேலை பார்க்கறது, ராத்திரி பூரா குழந்தை பெற்றுக்கிற வேலையை பார்த்து எல்லாம் 27-28 பெற்றுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருக்கான். சங்கடமா இருக்கு. இப்பதான் ஓரளவுக்கு அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வடமாநிலத்தவர்கள் இங்க வந்ததுனால, அவர்கள் வந்த கூட நல்லது நினைக்கிறேன், வந்ததுனாலதான் இப்ப போய் அங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபிக்கு ஆண்டியா வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துக்கிறத பாக்குறான்ல, தமிழ்நாடு முன்னேற்ற சாலை வசதியில பாக்குறான்ல, இன்னும் முழுமையான வசதியும் எதிர்பார்க்கறது அது வேறு பாக்குறான்ல, இலவச மருத்துவமனை பாக்குறான்ல, இலவச பள்ளிக்கூடத்தை பாக்குறான்ல, இவ்வளவு பாக்குறவங்க என்ன பண்றான்? அங்க நமக்கு இது மாதிரி எல்லாம் இல்லையே, ராமரையே காட்டுறானே, லட்சுமணரை காட்டுறானே, சீதையை காட்டுறானே. இனிமேல் ராமரையும் பார்க்க கூடாது, நம்ம லட்சுமணரையும் பார்க்க கூடாது, நம்ம அறிவை பார்க்கணும், அரசாங்கத்தை மாத்தணுங்கிற மனநிலைக்கு இப்ப வடமாநில தொழிலாளர்கள் இங்கிருந்து போனவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், பெரியாருடைய சிந்தனை, பெரியாருடைய தத்துவம், பெரியாருடைய கொள்கை 95 வயது வரையில இந்த சமூகத்திற்கு உழைத்த தந்தை பெரியாருடைய அந்த எண்ணத்தை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் திராவிடர் கழகத்தோர்களுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்க வேண்டாம், நீங்க எல்லாருக்கும் இருக்கிறது. பக்தி உள்ளவனா பக்தி இல்லாதவங்களான்னு இல்ல, நாம் மனிதன், நாம் சுயமரியாதைக்காரன், நாம் சிறப்புக்குரியவன், மற்றொரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவன், மற்றொரு எடுத்துக்காட்டாக வாழவன் நினைக்கிறவன், ஒரு சமதர்மவாதி, ஒரு சமத்துவன் என்ற மனநிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக திராவிடர் கழகம் அருமை